யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஜென்மசனி இருப்பதனால் உடற்பயிற்சி மட்டும் மறந்துவிடாமல் எந்த காலகட்டத்திலும் இந்த 15 நாட்களுக்கு இல்லை, அடுத்த 2 வருடத்திற்கு உடற்பயிற்சி தான் உங்களை காப்பாற்றக்கூடிய அஷ்டலட்சுமி கடாட்சம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்கின் அலர்ஜி, சளி தொந்தரவு, இன்ஃபெக்ஷன் டிசீஸில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரம் ஏற்கனவே பாதித்தவர்கள் திடீரென்று அதிகரிக்கலாம். குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். கண்டிப்பாக காளி, சூலினி, வாராகி, பிரித்திங்கிரா என்ற உக்கிர தெய்வ வழிபாடு, சர்வேஸ்வரர் வழிபாடு, அகோரமூர்த்தி வழிபாடு என்ற உக்கிர தெய்வ வழிபாடுகள், காளியுடைய மந்திரங்களை கேட்பதெல்லாம் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை தரும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம். தொழில் நிமித்தமாக, பணவரவு நிமித்தமாக, முதலீடு நிமித்தமாக, இன்வெஸ்ட்மெண்ட் நிமித்தமாக எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தேவையற்றவர்களை நினைத்து பதட்டப்படுவது, தேவையற்றவர்களை நினைத்து வார்த்தைகளை கொடுப்பது மட்டும் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும். பெற்றோர் பெரியோர் ரெகுலராக மருந்து மாத்திரைகள் எடுக்கிறார்களா என்று பார்த்து கொள்வதும், தொலைதூரத்தில் இருந்தால் வீடியோ காலில் அவர்களிடம் சந்தோஷமாக பேசுவதும், அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதுமே முக்கியம்.